இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 17ஆம் தேதி தாயாம் திரு அவை ரோம் நகரத்தினுடைய புனித அலெக்சிஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றில் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதராக பார்க்கப்படுகிறார். ரோம் நகரத்தில் ஒரு உயர்குடியில் பிறந்தவர் தான் இந்த அலெக்சிஸ் என்பவர். பிற்பாடு இவருக்கு திருமணம் செய்து முடிக்கிறார்கள். திருமணத்தின் பொழுது அவருடைய மனைவியிடத்தில் தான் ஏழ்மையாகவும் எளிமையாகவும் ஆண்டவரை மிக நெருக்கமாகவும் பின்பற்ற விரும்பி அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் தெரிவிக்காமல் திரு யாத்திரையாகவே இவர் பயணம் செய்து புனித பவுல் அவருடைய பிறந்த இடத்திற்கு செல்ல ஆசைப்பட்டு பிறகு சிரிய நாட்டில் அவர் ஒரு சிறிய குடிலை அமைத்து அந்த குடிலில் 17 ஆண்டுகள் அடையாளம் தெரியாத ஒரு திரு பயணியைப் போல மற்றவர்களிடத்தில் யாசகம் செய்து பிச்சை எடுத்து மிக ஏழ்மையாகவும் எளிமையாகவும் ஜெபத்தில் ஈடுபட்டு வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாறு கூறுகிறது. அதற்கு பிறகு மறுபடியும் திருப்பயணம் மேற்கொள்ள விரும்பி அவர் ஒரு கப்பலில் பயணம் செய்த நேரத்தில் கப்பல் மறுபடியும் அவரை ரோம் நகருக்கே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. பிறகு ரோம் நகரத்தில் இவர் பிறந்த வீட்டின் அருகிலேயே 17 ஆண்டுகள் பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் அடையாளம் தெரியாமல் யாசகம் எடுத்து பிச்சை எடுத்து உண்டு ஏழ்மையிலும் எளிமையிலும் புனிதத்திலும் வாழ்ந்து மரித்தார் இந்த புனித அலெக்சிஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய வாழ்வு நம்ம எல்லோருக்குமே ஒரு பாடம். நமக்கு செல்வ செழிப்புகள் ஆடம்பரமான வாழ்வு இருந்தால் கூட கடவுளுக்காக அனைத்தையும் துறந்து விட்டு இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அழகான பாடத்தை தான் நமக்கு சொல்லித் தருகிறார். வறுமையிலும் வளமையிலும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய அந்த ஒழுக்கத்தையும் நமக்கு இவர் சொல்லித் தருகிறார். இவருடைய பரிந்துரையால் நாம் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் ஒரு சில பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உங்களுடைய சீடர்கள் செய்வது ஏன்? ஓய்வு நாளில் கோதுமை கதிர்களை அவர்கள் பறித்து அவர்கள் கையால் அதை கசக்கி பிறகு உண்டு கொண்டு இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, ஓய்வு நாளில் இவர்கள் எப்படி இந்த ஒரு வேலையை செய்யலாம் என்பது தான் பரிசேயர்கள் இயேசுவின் மீது வைத்த குற்றச்சாட்டு. அதற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 விதங்களில் பதில் தருகிறார். அதாவது, தாவீது அரசர் கோயிலுள்ள தன்னுடைய நண்பர்களோடும் படை வீரர்களோடும் சென்று அர்ப்பண அப்பம் என்று அழைக்கப்படுகிற குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அந்த அப்பத்தை எடுத்து ஒரு முறை உண்டாரே, அவரை நீங்கள் தீர்ப்பிடவில்லையா அப்படிங்கிற முதல் கேள்வியையும், 2வது, உங்கள் கோயிலில் பணி செய்வதற்காக குருக்கள் ஓய்வு நாளில் செல்கிறார்களே, அது எப்படி குற்றமற்றதாக மாறும் அப்படி என்று அவர்களிடத்திலேயே அந்த கேள்வியை கேட்டுவிட்டு ஓய்வு நாளும் சட்டமும் கடவுளுக்கானது மனிதருக்கானது என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக இன்றைக்கு எடுத்து தருகிறார். அன்புமிக்கவர்களே, கடவுளுடைய அந்த இறை சட்டங்களில் சடங்குகளில் சம்பிரதாயங்களில் மனிதநேயம் இழையோடு இருக்க வேண்டும், இரக்கம் அடிப்படையாக இருக்க வேண்டும், அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிற அழகான ஒரு பாடம். இன்றைக்கு மதங்களின் பெயரால் பிளவுபட்டு கிடக்கிற நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமயங்களும் சம்பிரதாயங்களும் சட்டங்களும் கடவுள் திருமுன்னிலையில் மனித நேயத்தை நமக்கு சொல்லித்தர வேண்டும், இரக்கத்தை நமக்கு சொல்லித்தர வேண்டும், அன்பை நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லி, நான் பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறவன் அப்படி என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, 2 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் நீட் தேர்வு நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தென் மாவட்டத்தில் பரீட்சைக்காக சென்றிருந்த பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இருப்பதற்கும் வெயிலில் தங்குவதற்கும் இடமில்லாத ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்த ஒரு பேராலயத்தில் அத்துணை இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் இடம் கொடுத்து அந்த கோயில் நிர்வாகம் அவர்களுக்கு அன்பு உபசரிப்பு செய்து மோர், தண்ணீர் மற்றும் உணவுகளை வழங்கி அவர்களை பராமரித்ததாக ஒரு செய்தி ஒன்றை நான் வாசித்தேன். இதுதான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிற பாடம். மனித நேயமே உண்மையான ஒரு வழிபாடு என்பது. கொரோனா காலங்களில் வெள்ள நேரங்களில் சென்னையில் பல இடங்களில் இந்து நிர்வாகத்தால் நிர்வகிக்கப்படும் ஆலயங்களில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களால் நிர்வகிக்கப்படுகிற ஆலயங்களில் இந்துக்களையும் முஸ்லிம்கள் வழிபடுகிற அவர்களுடைய தர்காவில் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் பராமரித்த செய்திகளை நாம் மறந்துவிட முடியாது. அன்புமிக்கவர்களே, இவை அனைத்தும் நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்பது இந்த மனித வாழ்க்கையில்
மனித நேயமே, இரக்கமே, அன்பே கடவுளுடைய உருவாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சட்டங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் இடம் கொடுக்காமல் மனித நேயத்திற்கும் இரக்கத்திற்கும் முதலிடம் கொடுத்து இயேசுவின் இனிய சீடர்களாய் மாற இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.